ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்றைக்கும் நம்ம அந்த மாதிரியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம ஆரஞ்சு தோலை வந்து குழம்பு பண்ண போகிறோம். ஆரஞ்சு பழம் எல்லாருமே சாப்பிடுவோம். அந்த தோலை மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணாதவங்க இப்போ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு தோல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. ஆரஞ்சு தோல் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஆரஞ்சு தோல் 1 கப், புளிக்கரைசல் 1 கப், வரமிளகாய் 5, வெந்தயம் அரை டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஆரஞ்சு தோல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து பேன் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கடுகு, அப்புறம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு தோலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த எண்ணெயிலே வந்து ஆரஞ்சு தோல் கொஞ்சம் வதங்கணும். வதங்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ புளி வந்து நல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போயே சேர்த்துட்றேன். நான் நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இது எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம மிளகா வறுக்கும் போது நெடி அடிக்கும் இல்லையா? ஸோ நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் பெருங்காயம் வந்து நீங்கள் இதுலேயும் சேர்க்கலாம். நான் வந்து வறுத்து பொடிச்சது பெருங்காயம் சேர்க்க போகிறேன். அதனால் இதில் பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். ஸோ காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 வரமிளகா சேர்க்குறேன். இது கூடவே வந்து துவரம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். ஃபஸ்ட் இதை வறுத்துப்போம். இது லைட்டாக கலர் மாறட்டும். தீயாமல் வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு தீயாமல் வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா, கடுகு ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் வெந்தயம் ஒரு ஏற்கனவே தாளிச்சிருக்கோம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருது. ஆறினோடனே அரைச்சி எடுத்துப்போம். நம்ம வறுத்தது நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிட்டா போதும். ஸோ கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து நம்ம வறுத்த பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருவோம். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரணும். நல்லா கொதிக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி சேர்த்தோம். நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஆரஞ்சு தோலில் குழம்பு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வத்த குழம்பு பொடின்னு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா குழம்பு மிளகா பொடின்னு வச்சுருப்போம், அது சேர்த்துக்கலாம். ஸோ எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். ஒவ்வொன்றும் வந்து அந்த பொடிக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் மட்டும் மாறுபடும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அவ்வளோதான். நம்மளுடைய
ஆரஞ்சு தோல் குழம்பு ரெடி ஆகிடும். இது நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பும் தெரியும், அந்த ஒரு வெல்லம் போட்டுக்கிறதுனால ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்குமா. ஸோ எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லா கெட்டி தயிர் சாதம் பிசைஞ்சிட்டு இதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அதாவது சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட சொன்னால ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஆரஞ்சு தோலை இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக குழம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்மளுடைய குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது, நல்லா கொதிச்சிருது. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான் நம்ம. ஆரஞ்சு தோல் குழம்பு செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஆரஞ்சு தோலையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா புளிக்கரைசலையும் விட்டு நல்ல ஒரு கொதி வரணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு பேன் வச்சு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு பெருங்காயம், வரமிளகா, தோரம்பருப்பு, தனியா, கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்குமா, வறுத்து பொடி பண்ணதை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஆரஞ்சு தோல் குழம்பு ரெடி. நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க ஒரு சூப்பரான ஸ்வீட்டோடு வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் வசந்தி ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறீங்க எங்கள் ஷோவில்? கருப்பு கவுனி அரிசி அல்வா பண்ண போகிறோம். சரி, அதில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? ஸ்பெஷலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அது சொல்லிடுங்க. ஸ்பெஷலாக இல்லை, இது ட்ரெடிஷ்னல் தான். நான் தேங்காய் பால், பால், கருப்பட்டி, நெய், எப்பவும் போல் முந்திரி, பாதாம், ஏலக்காய். கருப்பட்டி ஸ்பெஷல் இல்லையா? மோஸ்ட்லி கருப்பு எல்லாரும் வெல்லத்தை வச்சு பண்ணுவாங்க, நீங்கள் கருப்பட்டி வச்சு சக்கரையிலையும் பண்ணலாம், வெல்லமும் பண்ணலாம். கேட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம என்னென்ன வேணும்? கருப்பு கவுனி அரிசி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கவுனி அரிசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்த கவுனி அரிசி 1 கப், கருப்பட்டி 2½ கப், பால் 1 கப், தேங்காய் பால் 2 கப், பாதாம் பருப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. கருப்பு கவுனி அரிசி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமா, இந்த கருப்பு கவுனி அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதை நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடி விட்டு எடுத்து வச்சுக்கலாமா நம்ம, இல்லை சேர்த்தே அரைச்சிடலாமா? ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நீங்கள் கரைச்சிக்கணும்னு சொன்னீங்கல்ல, சரி எந்த பதத்துக்கு கரைச்சிக்க போகிறோம்? ஏற்கனவே நம்ம மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணியும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ கரைச்சிடலாம். நம்ம வச்சுக்கோங்க. ஸ்பூன் கொடுங்க. தோசை மாவு பதத்துக்கா எப்படி? தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம், ஏன்னா வேகணும் இல்லையா அரிசி நமக்கு. அந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை விட்டே நீங்கள் வந்து அரைச்சிடலாம். நாங்கள் வந்து ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியிலே வந்து அரைச்சிருக்கோம். எவ்வளோ, ஒரு 3 மணி நேரம் ஊறணும் இல்லையா? 4 மணி நேரம் ஊறணும். இந்த அளவுக்கு அரைச்சாதாக்க இந்த அரிசி வேகிறதுக்கு, அப்போதான் அல்வா பதம் வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து நீங்கள் வந்து தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம கலரும் போது அரிசி வெந்து வரதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கருப்பட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கருப்பட்டியை வந்து நம்ம முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு விடணும்? தண்ணி நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சரி, கருப்பட்டிங்கும் போது கொஞ்சம் வந்து வடிகட்டிக்கணும் இல்லையா? மோஸ்ட்லி வெல்லமோ கருப்பட்டியோ எதுவாக இருந்தாலுமே வடிகட்டிக்கணும் நம்ம. இப்போ நீங்கள் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணுறீங்க, வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லையா? வெல்லம், சக்கரை எது வேணாலும் பண்ணலாம் மேம். ஆனால் கருப்பட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம இது வந்து ஸ்வீட் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு 2½ கப் போட்டிருக்கோன்னா நம்ம சக்கரைலாம் போடணும்னா ஒரு 3 கப் போடணும். அப்போ தான் நம்ம சுகர் கரெக்டாக இருக்கும். ஓகே, கருப்பட்டிக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கம்மி பண்ணிக்கலாம். மிச்ச வெல்லமோ இல்லைன்னா நீங்கள் சக்கரையோ சேர்த்தா கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டியிருக்கும். ஆமாம் மேம். ஓகே, இப்போ இது எந்த ஊர் ஸ்பெஷல்?
இது செட்டிநாடு ஸ்பெஷல் தான். நீங்க அடிக்கடி பண்ணுவீங்களா? கருப்பு கவுனி அரிசி எல்லாரும் உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க, அதுல இடியாப்பம் பண்ணுவாங்க சில பேர். ஆமா, கஞ்சிலாம் குடிச்சா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே, நீங்க அடிக்கடி பண்ணுவீங்களா இதை? பண்ணுவேன் மேம். இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? யூஸ்வலாக நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா, டேஸ்ட் பண்றோம், அதனால எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பா பக்கத்துல நிறைய பேர் சமைப்பாங்க, அதை வச்சே நம்ம நிறைய கத்துப்போன்னு வச்சுக்கோங்க. கேட்டு கேட்டு நீங்க எப்போ வந்து ஃபர்ஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சீங்க? எந்த வயசுல? இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா, இல்லை படிக்கும் போதா? இல்லை, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சேன். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சிங்க? ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் ஞாபகம் இல்லை அதெல்லாம் எனக்கு. சரி, நீங்க எது சமைச்சு கொடுத்து அவருக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது அது ஞாபகம் இருக்கும் இல்லையா? இல்லை, நான் பொதுவாக சமைச்சாவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக பிரியாணிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சாப்பிடுவாங்க. பசங்களும் அப்படிதான். ஓகே ஓகே, எது செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரியாணிலாம் நல்லாவே செய்வேன், அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க உங்க அம்மாவோட ஸ்பெஷல் இல்லை உங்க மாமியாரோட ஸ்பெஷல் அப்படி ஏதாவது அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அது மாதிரி ஏதாவது கத்துட்டு இருக்கீங்களா? இல்லை. இப்போ இது வந்து வடிகட்டிக்கலாமா? வடிகட்டிடலாம். பாருங்க, கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருத்து, நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த பக்கம் அரைச்சதும் ரெடியாக இருக்குது, கருப்பு கவுனி அரிசியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த கருப்பட்டி அந்த கரைசல்லே தான் நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். ஆமாம்மா. ஓகே, நம்ம கைவிடாம கிளறிட்டே ஊற்றணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஓகே, அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஆமாம். தான் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா உருண்டு திரண்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு திருநெல்வேலி அல்வா பதத்துக்கு வந்துடும் இல்லையா? அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். மீடியமாக வச்சுக்கலாமா? இல்லை, இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஆயில வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம ஸ்லோ ஃப்ளேம். ஏன்னா நம்ம தண்ணியாக கரைச்சி விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு கலர்றதுக்கு? இது நம்ம ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸ் ஆகும். ஓகே ஓகே, ஆனால் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு அல்வா கிடைக்கும் நமக்கு. ஆமாம்மா. சரி, நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுக்கு ஏலக்காய்லாம் நம்ம அப்புறமா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஆமாம், லாஸ்ட்டாக போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ சேர்க்க போகிறோம்? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க போகலாம். ஓகே, தேங்காய் பால் மஸ்ட் இல்லையா? ஆமாம், ஒரு திக் தேங்காய் பால் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு நல்ல திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஆமாம் மேம். இப்போ பால் எதுக்கு சேர்க்குறோம்? பால் வந்து அது நல்லா ஸ்ட்ரெச்சர் நல்லா அழகாக ஸ்மூத்தாக வரதுக்காக. அதுவும் ஆப்ஷனல் கிடையாது, பட் அதுவும் நம்ம சேர்க்கணும். ஒரு கப்பு பாலாவது. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றாம இருக்கிறதுக்காக நம்ம பால் ஊற்றுறோம். இது தண்ணி ஊற்றுறது வந்து நம்ம பால் சேர்க்காம அப்படியே செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் மஸ்ட். இப்போ தேங்காய் பால் போட்டு அந்த டேஸ்ட் வரும். நெய்லாம் லாஸ்ட்டாக. இப்போ நெய் வந்து நீங்கள் அளவு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு கப் அப்படிங்கும்போது ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப்பு சொல்லியிருப்பீங்களா? இல்லை 1.5 கப்பா? 1.5 கப்பு நெய் நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் நம்ம இது வரைக்கும் இன்னும் நெய்யே சேர்க்கலை. இப்போ நெய் சேர்க்க வேண்டாம். நம்ம பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா மேலே அந்த பபிள்ஸ் வர நேரத்தில் அப்பமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலரணும். அப்போதான் நம்ம அந்த அல்வா பதத்துக்கு வரும். ஓகே, இந்த அல்வாவை கலரிட்டே சொல்லுங்கள். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்கள தான் மெயினாக பார்த்துக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க? பையன் 7th படிக்கிறான், பொண்ணு 5th படிக்கிறா. 5th படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய அவங்க புதுசாக கேட்பாங்களே உங்ககிட்டக்க? ஆமாம். அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க? நிறைய ட்ரை பண்ணுவோம். நீங்கள் உங்களுடைய ஹாபிஸ் என்ன? ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? ஸ்டிச் பண்ணுவேன், ஸ்டிச்சிங் தெரியும். ஓகே, உங்களுக்கு தான் நீங்களே தைச்சிப்பீங்களா உங்கள் ப்ளவுஸ் மாதிரி? நானே தைச்சிக்குவேன், மற்றவங்களுக்கும் தைச்சி கொடுப்பேன். தைச்சும் கொடுக்குறீங்க? ஓ, வெரி குட். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். பால் பண்ணிடலாம். நல்லா திக்காக சேர்ந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ தான் திக்காயின்னு இருக்கு. ஆமாம். ஓகே, இப்போ பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா திக்காயிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் பாலும் விட்டுட்டோம், பாலும் விட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுது. இப்போ நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சரி, அப்படியே அந்த நெய்யெல்லாம் அதை இழுத்துக்கும். ஆமாம் மேம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். ஆமாம், இப்படி பார்த்தது நம்ம கலரும் போது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் பொறுமையாக நின்று கலர்னீங்கன்னா நல்லா கருப்பு கவுனி அரிசியில் ரொம்ப டேஸ்டான அல்வா ரெடி பண்ணி சாப்பிடலாம்.
பொறுமை வேணுமா? ஆமா மேம், செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஆமா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதே உங்களுக்கு பொறுமையா செஞ்சீங்களா, இல்ல அப்புறம் போக போக இப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு? இது இல்ல கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம விட்டோம்னா அடியில பிடிச்சிரும். அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது எப்படி இருந்தது? எப்ப ஆகும் ஆமா, அப்படிதான் பாத்துட்டு இருந்தோம். இப்ப நமக்கு தெரிஞ்சதால நம்ம இவ்வளவு நேரம் ஆனா வந்துரும் அப்படின்ற மாதிரி. இப்ப கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, போதுமா. வேற எந்த அல்வாலாம் நீங்க பண்ணுவீங்க? இப்ப கருப்பு கவுனி அரிசியில பண்ற மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன். வேற நான் பண்ணுவேன், நிறைய அல்வா பண்ணுவேன். கேரட் அல்வாலாம் நல்லாவே பண்ணுவேன். நிறைய. நெய் விடவா? விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துருங்க. நம்ம எடுத்து அந்த 1.5 கப் நெய் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்படியே விட்டுருவோம். இப்போ அல்வா நல்லா திரண்டு வந்துடுது. ஆமாம் மேம். இப்போ நம்ம முந்திரி பாதாம் போட்டுடலாம், ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். எல்லாமே சேர்த்துருங்க. ஏலக்காய் பொடி போட்டோம். பாருங்க, அல்வா ரெடி ஆயிடுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும். வந்தாலே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்தாச்சு. நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி. கருப்பு கவுனி அரிசி அல்வா செய்முறை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையே விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு அடுத்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் கருப்பட்டியை வந்து கரைச்சி வடிகட்டி அதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. கருப்பட்டி இந்த பக்கம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா அந்த கொதித்து வரும்போது அரைச்சி வச்சிருக்கிற அந்த கவுனி அரிசியை சேர்த்து கைவிடாமல் நல்லா கலரிட்டே வாங்க. ஓரளவுக்கு லைட்டாக திக்காக வரும்போது 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்து அதையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலருங்க. அதுவும் கொஞ்சம் திக்காக ஆகும்போது இன்னொரு 2 கப்பு வந்து பசும்பாலையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலருங்க. ஸோ ஓரளவுக்கு சேர்ந்து வரும்போது நீங்கள் வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நெய் வந்து மிதந்து வரும். அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி. நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி அல்வா வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அரிசி வந்து நல்ல ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் கீழே கொட்டாமல் அதே தண்ணியை விட்டு நீங்கள் வந்து அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப்பு கவுனி அரிசி எடுத்துட்டிங்கன்னா 2 கப்பு தேங்காய் பால், 2 கப்பு வந்து நார்மல் பால், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யும் நல்லா ஒரு 1.5 கப்பு நெய் விட்டால் தான் உங்களுக்கு அந்த அல்வா வந்து திரண்டு வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே கலரும் நல்லா இருக்கு. அவங்க கருப்பட்டி யூஸ் பண்ணாங்க. நீங்கள் வேணால் வெல்லமோ இல்லை சர்க்கரையோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவங்க சொன்ன மாதிரி கருப்பட்டியில் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால 2.5 கப்பு போட்டேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து வெல்லமோ இல்லைனா சர்க்கரையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கப்புக்கு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமுக்கு எனக்கு கலந்துக்க வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எபிசோடில் நம்ம வந்து ஆரஞ்சு தோலில் ஒரு குழம்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி அல்வா. ஸோ ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காரம் ஒரு ஸ்வீட்டு இது ரெண்டுமே நீங்கள் பார்த்த உடனே வீட்டில் இருந்தது அப்படின்னா உடனே ட்ரை பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம்.